ராஜராஜ சோழனின் வேங்கி நாட்டு வெற்றி ஒரு ராஜதந்திரமாகும். கீழை சாளுக்கிய நாட்டை சக்திவர்மன் எனும் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். கீழை சாளுக்கியருக்கும் மேலை சாளுக்கியருக்கும் இடையே அடிக்கடி போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது. மேலை சாளுக்கியர்களுக்கு ராஷ்டிரகூடர்கள் ஆதரவு தந்திருந்தனர். இதனால் மேலை சாளுக்கியர்கள் கீழை சாளுக்கியரை தங்களது அடிமைகளாக வைத்திருந்து அவ்வப்போது அச்சுறுத்தியும் வந்தனர். ஆனால் ராஜராஜன் எழுச்சியால் ராஷ்டிரகூடர்கள் ஒடுக்கப்பட்டதால் மீண்டும் கீழை சாளுக்கியர்கள் சுதந்திரம் பெற்றனர். கீழை சாளுக்கியர்களின் நாடு வேங்கியாகும். வேங்கியின் அரசனாக ராஜராஜன் சக்திவர்மனை நியமித்தார். கீழை சாளுக்கிய நாடு ராஜராஜன் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. ராஜராஜன் சக்திவர்மனை அரசனாக்கியதோடன்றி அவனது இளவல் விமலாதித்தனை இளவரசனாகவும் நியமித்தான். சக்திவர்மனுக்கு பிறகு விமலாதித்தன் அரசனை ஏற வகை செய்யப்பட்டிருந்தது. ஏனென்றால் ராஜராஜன் தனது மகள் குந்தவை தேவியை விமலாதித்தனுக்கு மணமுடிக்க எண்ணியே அவ்வாறு செய்திருந்தார். சக்திவர்மனுக்கு பிறகு விமலாதித்தன் அரசனாக வேங்கி நாட்டுக்கு முடிசூட்ட பெற்றான். விமலாதித்தனுக்கும் குந்தவை தேவிக்கும் விமர்சையாக திருமணம் நடைபெற்றது. அதற்கு பிறகு விமலாதித்தன் சோழ நாட்டுக்கு விசுவாசமுள்ள சிற்றரசனாக இருந்தான். சோழர்கள் மேற்கொண்ட அனைத்து படையெடுப்பிலும் தனது படையுடன் போரிட்டான். சிறந்த போர் வீரனாக செயல்பட்டு ராஷ்டிரகூடரை வென்றதோடு சிறந்த ராஜதந்திரியாக செயல்பட்டு வேங்கி மன்னனையும் தனது ராஜ விசுவாசியாக்கினார். இத்துணை சிறப்பம்சங்கள் கொண்ட நம்ம ராஜராஜனை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.